ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தி சின்ன சேனல். இன்றைக்கி சுரக்காய் கூட்டு தான் செஞ்சுருக்கேங்க. சுரக்காயில் ஏராளமான நன்மை இருக்குது. உடம்புல உப்புத்தன்மை அதிகமாக இருந்தால் இதை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. சிறுநீரகத்தில் இருக்க பிரச்சனையை சரி செய்யறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த கூட்டு எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். அடுப்பில் பேன் வச்சுட்டு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகுளுந்தம்பருப்பு, வரமிளகா, வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கட்டும். நான் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துருக்கேன். நான் ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக சேர்த்துருக்கேன். ரொம்ப தக்காளி சேர்க்கக்கூடாது, ஏன்னா பார்த்திங்கன்னா சொரக்காய் புளிப்பு எடுக்காது. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க சொரக்காயையும் சேர்த்துட்டேன். அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் தேவையில்லை, ஏன்னா வரமிளகா சேர்த்துருக்கேன். தேங்காயில் பச்சை மிளகாயும் சேர்த்து அரைக்க போகிறனால மஞ்சள்தூள் மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஒரு 2 கப் அளவு சேர்த்துருக்கேங்க. நல்லா காய் சாஃப்டாக வெந்துருச்சுன்னா கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துகிட்டு 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் நிறையா சோம்பு சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு, இப்போ காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு, தண்ணியும் நல்லா வற்றிருச்சு. இப்போ இந்த தேங்காயை சேர்த்துட்டு மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டோன்னா சூப்பரான ஹெல்த்தியான சொரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், அதுக்கப்புறம் புளிக்குழம்புக்கு கூட நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாக வெந்துருச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொரக்காய் நம்ம வாரத்தில் ஒரு வாட்டியாவது நம்ம சாப்பிட்டு ஆகணும். அப்போ தான் நம்ம உடம்புல இருக்க கெட்ட நீரெலாம் வெளியாகுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.